மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 9th மேக்ஸில் முக்கோணவியல் பாடத்தில் இப்போ எடுத்துக்காட்டு 6.3 பார்க்க போகிறோம். இந்த கணக்கு நேற்று ஒரு மாணவர் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 6.3 tan A = 2/3 எனில் மற்ற முக்கோணவியல் விகிதங்களை காண்க. கிவன் என்ன கிவன்? tan A = 2/3. இப்போ மற்ற முக்கோணவியல் விகிதங்கள்னா sin A, cos A, கொசிகன் A, சீக்கன் A, காட் A இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, sin Aனா எதிர்பக்கம் பை கர்ணம், cos Aனா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், கொசிகன் Aனா இந்த சைனோட தலைகீழி. பாருங்க, sin A எதிர்பக்கம் பை கர்ணம்னா கொசிகன் A அதோட தலைகீழினா கர்ணம் பை எதிர்பக்கம். சீக்கன் ஏங்கிறது காஸ் ஏவோட தலைகீழி. அப்போ காசோட தலைகீழினா கர்ணம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். காட்டுங்கிறது டேனோட தலைகீழி. டேனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tan A = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ டேனோட தலைகீழி தானே காட்டு. அப்போ காட் A = அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். இப்போ நம்ம கிவன்லேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா tan A = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா. இப்போ கிவன் என்ன? tan A = 2/3. இங்கே பாருங்க, எதிர்பக்கம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குங்களா? அப்போ எதிர்பக்கம் 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்துள்ள பக்கம் 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த படத்தில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கர்ணம். இது தீட்டாவா? தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், மீதி இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். இப்படி நம்ம நோட் பண்ணியாச்சு. எதிர்பக்கம் எவ்வளோ? 2 குறிச்சுக்கிறோம். அடுத்துள்ள பக்கம் எவ்வளோ? 3. அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம். இந்த முக்கோணத்துக்கு நம்ம பேர் வைக்கலாங்களா? ABC. இப்போ நமக்கு எதிர்பக்கம் கிடச்சிருச்சு கிவன்லேருந்து. அடுத்துள்ள பக்கம் என்னன்னு தெரியும். என்ன தெரியாது? கர்ணம் தெரியாது. இந்த கர்ணம் தெரிஞ்சாதான் நம்ம மற்ற முக்கோணவியலோட விகிதங்களை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சைனியங்கிறது என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ சைனியை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கர்ணம் தெரியணும். ஸோ நம்ம கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இது செங்கோண முக்கோணம் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாங்க. பித்தாகரஸ் தேற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதாங்க தேற்றம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தில், இதுதான் செங்கோண முக்கோணம், கர்ணத்தின் வர்க்கமானது, இங்கே பாருங்க, கர்ணம்னா என்னது? ஏசி. ஏசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஆனது மற்ற 2 பக்கங்களின், பாருங்க, மற்ற 2 பக்கம்னா ஏபி அதோட ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். மற்ற 2 பக்கங்கள்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இதோட கூடுதலுக்கு சமம். அதனால ப்ளஸ் போட்டுட்டோம். இப்போ பித்தாகரஸ் தேற்றம் தெரியுதுங்களா? இதுலேருந்து இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம். ஏன்னா நமக்கு தேவை என்னது? ஏசி. பித்தாகரஸ் தேற்றத்தில் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம்னா இருபுறமும் ரூட் எடுக்க. அப்போ ரூட் எடுத்தோம்னா √AC² = √AB² ப்ளஸ் BC ஸ்கொயர். இங்கே பாருங்க, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸில் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ AC = √AB² ப்ளஸ் BC ஸ்கொயர். இப்போ படத்துலேருந்து பாருங்க, ஏபி என்னங்க? 3. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி என்னங்க? 2. அப்போ பிசி இருக்கிறதுல 2 ஸ்கொயர். இதுலேருந்து 3 ஸ்கொயர் பண்ண என்ன? 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 3 × 3 அதனால் 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4. இப்போ ரூட் போட்டுட்டோம். 9 + 4 13. அப்போ ஏசி, ஏசி என்ன? √13. ஏசினா என்னங்க? கர்ணம். அப்போ இந்த கர்ணம் இருக்கிறதுல √13 போட்டுக்கலாம். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? மற்ற முக்கோணவியல் விகிதங்கள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், படத்தை நல்லா பார்த்துக்குங்க. sin A கண்டுபிடிக்கணும்னா எதிர்பக்கம் பை கர்ணம் நமக்கு நல்லா தெரியும். இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா பேசிக்.
சரிங்களா? இப்போ எதிர்பக்கம் எதிர்பக்கம் என்னங்க 2 2 பை கர்ணம் எவ்வளோ √13. அடுத்தது காசியை ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எவ்வளோ 3 கர்ணம் √13. கொசிக்கன் ஏ சைன் ஏவோட தலைகிழி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதை திருப்பி போடணும். கர்ணம் √13 டிவைடட் பை எதிர்பக்கம் 2. இங்கே பாருங்கள், சைன் ஏங்கிறது சைன் ஏவோட தலைகிழி கொசிக்கன் ஏ, காஸ் ஏவோட தலைகிழி சீக்கன் ஏ, இந்த காட்டுங்கிறது டேன் ஏவோட தலைகிழி. ஓகேங்களா? இப்போ சீக்கன் ஏ எதோட தலைகிழி காஸ் ஏவோட தலைகிழியா? அப்போ √13 டிவைடட் பை 3. காட்டியங்கிறது என்ன? காட்டியங்கிறது டேன் ஏவோட தலைகிழி. டேன் ஏ என்ன 2/3ங்களா? அப்போ அதோட தலைகிழி 3/2. இப்போ கணக்கில் டேன் ஏ கொடுத்துருந்தாங்க, நம்ம மற்ற முக்கோணவியலோட விகிதங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கணக்கை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, கணக்கில் கொடுத்துருக்கிறது டேன் ஏ. டேன் ஏவோட ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். என்ன கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணோம்? கர்ணம் கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணோம். எதுக்காக முடிவு பண்ணோம்? சைன் ஏக்கு எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் ஏக்கு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறனால கர்ணம் வரனால கர்ணத்தை கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணோம். கர்ணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணோம்? பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். பித்தாகரஸ் தேற்றம் என்ன? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். கர்ணம் கண்டுபிடிச்சோம். அந்த கர்ணத்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு கணக்கை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கணக்கை பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு கணக்கை இது மாதிரி 3 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கணக்கு எப்பொழுதுமே மறக்காது. கணக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்களோட டவுட்டை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா உங்களோட டவுட்டை நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்பு நம்ம 10th முடிவு பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.